நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் ஒரு ஸ்பெஷலான குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மயோனேஸ். நிறைய பேருக்கு, குழந்தைங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு டிப் பார்த்திங்கன்னா மயோனேஸ் டிப்பு தான். அதை வீட்டிலையே எப்படி எக்கோடவும் அல்லது எக் இல்லாமலே எக்லெஸ் மயோனேஸும் எப்படி சீக்கிரமாக பண்ணலாம் மிக்ஸி கொண்டே அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் 3/4 டீஸ்பூன் கடுகும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நான் பொடிக்க போகிறேன். இதை வந்து மஸ்டர்ட் பவுடர்னு கடையில் வாங்கிடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற கடுகையே இந்த மாதிரி நம்ம பொடிச்சிக்கிட்டாலே அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சிருது. நீங்கள் வந்து அது பொடியறதுக்கு கொஞ்சம் லேசாக நேரமாகும்னாக்கா நீங்கள் குட்டியோனுக்குனாலும் இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். அம்மியில் இருந்தாலும் அம்மியில் அடிச்சிக்கோங்க. சூடாக ஒரு வானொலியை சூடு பண்ணிவிட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த கடுகு கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு சூடு ஏறினதும் நம்ம வந்து இடிச்சிட்டாலே சீக்கிரம் இடிச்சிடலாம். இதுதான் இது மட்டும்தான் போடணுமா, இது அவசியம் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் மயோனேஸ் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஓரளவு பொடிச்சிட்டேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதுக்கு அடுத்து வர வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இந்த மயோனேஸ் வச்சு ஒரு சூப்பரான சாலடும் சூப்பரான ஒரு சாண்ட்விச்சுமே குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுவேன். கண்டிப்பாக அவசியமாக பாருங்கள். இப்போ முதல்ல எக்லெஸ் மயோனேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சில் பண்ண ஒரு 1/4 கப்பு பால், பசும்பால், நார்மல் பால் எடுத்துருக்கிறேன், திக்காக உள்ள மில்க்கு. அதுக்கு 1/2 கப்பு எண்ணெய் நமக்கு வேணும். ஆனால் முதல்ல 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியில் 3/4 டீஸ்பூனும் ஒரு பூண்டை வந்து சும்மா ஒரு இடித்ததை எடுத்து போட்டிருக்கேன். பூண்டு உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா 2 பல்லாக போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி அடிச்சுக்க போகிறோம். குறிப்பாக நான் வந்து ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மில்க்கும் சரி ஆயிலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிக்ஸி சூடு ஏறிடும், அதனால் நம்ம அது மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு 5 அடிச்சுட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் சீனியும் இதுக்கு சேர்த்துருக்கோம். அந்த டேஸ்ட் அப்போ தான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூட முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது தான் இந்த வினிகர், ஒயிட் வினிகர் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட மிச்சம் இருக்கிற ஆயிலில் மிச்ச பாதியை சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இதை நம்ம விட்டு விட்டு அடிக்கும் போது இந்த வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய இதே பதமே, மயோனேஸ் பதமே மாற ஆரம்பிக்கும், திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ மிச்சம் இருக்கிற ஆயிலை ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் அடிக்கணும். ஸோ அந்த பூண்டோட ஃப்ளேவர், அந்த கடுகு மஸ்டர்ட் பவுடரோட ஃப்ளேவர், இதெல்லாம் சேர்ந்து அந்த சீனி லைட்டாக வந்து சீனி, வினிகரோட லைட்டான ஒரு புளிப்பு. சீனி சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக, ஏன்னா வினிகர் ஊற்றும் போது அந்த புளிப்பு சுவை மட்டும் இருக்கும், அதுக்கு சீனி சேர்த்தா தான் ஒரு சமப்படுத்தின ஒரு சுவைக்கு வரும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் சேருங்க. இதில் எதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட்டு வேணும்னாக்கா இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு எக்ஸாக்ட் டேஸ்ட்டு வீட்லேயே செஞ்சு கொடுக்க முடியும். மிக்ஸிலேயே எவ்வளோ சுலபமாக செய்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா திக்காயிடுச்சு. இதே திக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா இன்னுமே அது திக்கு கொடுக்கும், நல்லா கெட்டியாயிடும், சூப்பராக இருக்கும். நான் இப்போ சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே நாள் அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்றலாம், செத்த நேரத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். நீங்கள் வந்து அது ரொம்ப ஸ்டோர் பண்ணிக்க வேணான்னு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான அளவு தான் இதை நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். எக் இல்லாமலே சூப்பராக வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம எக்கு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே அளவில் தான் நான் எக்கு வச்சும் செய்ய போகிறேன். ஒரே நாளில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு முட்டை அதுக்கு போதும். அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி 1/2 கப்பு எண்ணெய், அதில் பாதி கப்பு தான் நான் இப்போ ஊற்றுறேன். அதாவது 1/4 கப்பு மட்டும் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி நம்ம அடிக்க போகிறோம். அதே அளவு மஸ்டர்ட், அந்த மிளகு சேர்த்து வச்ச பவுட்ரு வந்து 3/4 டீஸ்பூன் போட போகிறோம். அதுக்கப்புறமா சுகர், அந்த உப்பு எல்லாமே அதே அளவு தான். 1/4 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் கூட சீனி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு வினிகர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதே மாதிரி 4-5 தாட்டி ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து முட்டை இருக்குதுங்கிறதுனால நம்ம முட்டையை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கூடுதலாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆயில் வந்து சில்லுன்னு தான் இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். இந்த மிக்ஸிலாம் எனக்கு வந்து சீக்கிரம் சூடேறுற மிக்ஸி, அதனால கொஞ்சம் தான் டைம் எடுக்கும், விட்டு தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. எனக்கு எக்ஸாக்டாக 1/2 கப்பு வரல, இந்த முட்டைக்கு மட்டும் எனக்கு 1/2 கப்போட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அந்த நல்ல பதத்துக்கு வந்துச்சு. சூப்பரான வந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. இதில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்களா என்னன்னு தெரியல, நான் இதுக்கு வந்து பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு பூண்டு வாசனை, ஏன்னா ஏற்கனவே ஒன்று வந்து பூண்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால
உங்களுக்கு பூண்டு தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா, லைட்டாக பிடிக்கும் மைல்டாக வேணும்னா ஒரு பூண்டு போட்டுக்கோங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி 2 பூண்டு வேணாலும் 2 பூண்டு போட்டுக்கோங்க. அது நம்மளுடைய ஃப்ளேவருக்கு, அது ஒன்று தான் உங்களுடைய சாய்ஸ். பூண்டு வந்து அவங்கவுங்க சாய்ஸ் தான். எனக்கு வந்து ரொம்ப பூண்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால நான் வந்து இதோட அதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும்தான் பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கு நான் பூண்டு சேர்க்கலை. நல்லா இப்போ பீட் பண்ணியாச்சு. செம க்ரீமி பதத்துக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதையும் நீங்கள் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் செம கெட்டியாக இருக்குங்க. இதுவும் செம கெட்டி கொடுத்துருச்சு. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் சரி, இந்த டேஸ்ட்டும் சரி, எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு மெக்டொனால்ட், பர்கர், கேஎஃப்சிலெலாம் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ளேவர் அப்படியே கிடச்சிச்சு. எனக்கு மிக்சிலேயே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த விஷயம் எனக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்லேயே செமையாக அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாருங்கள் எக்லெஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அதே இதை இதுவும் பார்க்கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரீமியாக, எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோயும் முழுசாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.